லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு மாதவன், பிரதமர், சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள் எல்லோரையும் விமர்சித்து திரு ராகுல் காந்தி உரையாற்றி இருக்கிறார் மக்களவையில. உங்களுடைய பார்வை என்ன? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, வணக்கம், முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ராகுல் காந்தி மாறி இருக்காரா, எப்படி மாறி இருக்காரு? அரசியல் அவர் முன்னணியில இருக்காரு அவரு, ஆனா பின்னணி என்ன, சூழ்நிலை என்ன மாறி இருக்கு, அதையும் கவனிக்கணும். இப்போ நம்ம மற்ற பேனலிஸ்ட்லாம் என்னோட கூட பேசுறவங்க, நீங்க எல்லாரும் என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லலாம். அது ஒரு விதத்துல நல்லதுதான், இவர் அப்படி பேசினார், அவர் அப்படி பேசினார். ஆனா ஆழ்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு அடியில் இருக்கிற சித்தாந்தங்கள் என்ன, இதுக்கு அடியில் இருக்கிற குறிக்கோள் என்ன. நம்ம இது தேர்தல் நடக்கும் முன்னாடி உள்ள சில விஷயங்களை தான் இப்பவும் சொல்லியிருக்காரு. ஆனா தேர்தலுக்கு பின்னர் என்ன நடந்திருக்கிறது, அதன் அடிப்படை கொள்கைகள் என்ன என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். பொதுவாக கொஞ்சம் அதை நம்ம கேமராவை பின்னோக்கி கொண்டு போறேன், அப்போதான் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த சூழ்நிலை என்னன்னு. கொஞ்ச நாள் முன்னாடி திருமதி சோனியா காந்தி இந்து பத்திரிகையில, ஒரு இந்து பேப்பர்ல ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். மோடி தன்னை பத்தி என்ன நினைச்சுருக்காருன்னா, ஒண்ணுமே மாறலைங்கிறது நினைச்சுருக்கார். அதை நாங்க அது ஒத்துக்க முடியாத விஷயம்னு அவர் ஒரு குறிக்கோள் காட்டினார். அந்த ஒரு குறிக்கோளை செயல்பாடாக ராகுல் காந்தி இன்னைக்கு நாடாளுமன்ற தென்படுகிறது, ஒரு புது கான்பிடன்ஸ் தெரிகிறது. கூடவே அவர் விலாவாரியாக அவர் சில விஷயங்களை சொல்லும் போது அவர் எதுக்காக சொல்லுகிறார் என்பது தெரிகிறது. ரெண்டு விஷயம். ஒண்ணு மக்கள் பிரச்சனைகளை நீங்க உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். விவசாயிகளோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, நீட் தேர்வை பத்தியோ சொன்னது அது. ஆனால் அதையும் விட ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் சபாநாயகரை சுட்டிக்காட்டி சொன்னது. அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா சபாநாயகர் சொன்னார், நீங்க மோதியோட கை குலுக்கிறதை குனிஞ்சு கொடுக்கினீங்க, என்ன பார்த்து குலுக்கிறதே பண்ணலைங்கிற. அதுல எதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு பதவி, நீங்கள் ஒரு மனிதர் அல்ல, இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். சபாநாயகர் என்பது ஒரு நிறுவனம். நம்ம தமிழ்ல அந்த இன்ஸ்டிடியூஷன்ங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துது இல்லை, ஏன்னா அது ஒரு நிறுவனம்னு சொல்றோம். ஆனா இது நிறுவனவாதத்தோட சேர்ந்த நிறுவனம், இது ஒரு கம்பெனி மாதிரி உள்ள நிறுவனம் இல்லை. அதாவது ஒரு அடிக்கடி நான் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி சர்ச்சையில இருக்கிறதே சொல்லுவேன், we are a political democracy, we are not a cultural democracy. நம்ம கலாச்சார ரீதியில இன்னும் ஜனநாயகமாக முழுமை பெறவில்லை என்பது என் கருத்து. அதை நிறுவனவாதத்தோடு இணைத்து பார்த்தால் தான் தெரியும். அதில் எதிர்க்கட்சி தலைவர் என்றால் என்ன, அது அந்த பதவிக்கு எந்த மாதிரி மரியாதை கொடுக்க வேண்டும், ஒரு சமத்துவம் உண்டு. இதுவும் ஒரு நிறுவனம், அதுவும் ஒரு நிறுவனம், சபாநாயகரும் ஒரு நிறுவனம் என்று பார்க்கும்போது சபாநாயகரை நோக்கி அவர் சொன்ன சொல்கள் ஒரு ஆழமான சொல்கள், அரசியல் சாசனத்தோடு இணைந்த ஒரு வாதம் என்று நான் அதை கருதுகிறேன். இப்போ இந்த எலெக்ஷனே நீங்க பாத்தீங்கன்னா, தேர்தல் அரசியல் சாசனத்தை மையமாக வைத்து ஒரு இந்தியா கூட்டணி உண்டாக்கி, இப்போ அதன் தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் எடுத்துக்காட்டாக சொல்லும்படி இருந்தது அந்த சபாநாயகர் பற்றி அவர் கூறிய கருத்து. அது சர்ச்சைக்குரியதாக ஆயிட்டு சும்மா சொன்னாங்க. ஆனா இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு பல பரீட்சையும் கூட, இது வெறும் சித்தாந்த பரீட்சை அல்ல. இதே சித்தாந்தத்தை ஒரு 2.5 வருஷமா சொல்லியிருக்காங்க. 10 வருஷமா நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணல, நீங்க கோர்ட்டுகளையும் மதிக்கல, எதிர்கட்சியை ஒரு விதமான வஞ்சக அரசியல் பண்றீங்க, பாலிடிக்ஸ் ஆஃப் வெண்டட்டா சொல்றீங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பொதுவா கேட்டேன். ஆனா இந்த முறை கவனிக்க வேண்டியது, இது வெறும் வாய்ப்பேச்சு அல்ல, இது மக்களால் ஆதரிக்கப்பட்ட ஒரு எதிர்த்தரப்பு வாதம். 234 மெம்பர்ஸும் இன்னும் இருக்காங்க எதிர்கட்சியில இந்த நாடாளுமன்றத்துல. அது அந்த ஒரு புள்ளி விவரத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். அரசாங்கமும் ஒரு கூட்டணி அரசாங்கம், 2 கால்ல நிக்கிறது. ஒரு பக்கம் தெலுங்கு தேசமும் இன்னொரு பக்கம் ஜனதாதள் யுனைடெடும் இருக்கிறதுனால இதை எல்லாத்தையும் இந்த பின்னணியை நோக்கி பார்க்கிறதே, ஒரு பக்கம் ராகுல் காந்தியின் புது தெம்பு தென்படுகிறது. அரசியலை
சாதாரண ஒரு இஷ்யூஸை வச்சு பண்ற அரசியலை விட ஒரு தத்துவார்த்தமாக ஒரு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசும்போது பிரதமர் மீதான விமர்சனம், சபாநாயகர் மீதான விமர்சனம், மத்திய அமைச்சர்கள் மீதான விமர்சனம் அப்படின்னு நகர்த்தினது சரிதானா? அதுவும் கேட்கிறாங்களே ஆளும் தரப்புல. இதுல ஒரு புதுசா ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு விதமா குடியரசுத் தலைவரின் அந்த ஸ்பீச் டு தி பார்லிமெண்ட் இருக்காங்களே, அதுவே ஒரு அரசியல் பேச்சு தான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கேபினெட் எழுதினது தான் அவர் படிக்கிறாரு. அதனால இது அரசியல் ரீதியாக அதை இன்டர்பிரேட் பண்றதுல ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மிகைப்படுத்தி இருக்கலாம். ஒரு ராகுல் காந்தி கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடுறாரு நம்ம கிரிக்கெட் பாஷையில சொல்ல போனா. அதுல ஒரு சில உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்து தர்மத்தை பத்தியும் அவர் கொஞ்சம் ஓவராகவே பேசினான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹிந்து எடுத்தீங்கன்னா பகவத்கீதையே ஒரு யுத்தத்தின் முன்னணியில் தான் நடக்கிறது. அதை நம்ம இந்து தர்மத்துல ஹிம்சையே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. தர்ம யுத்தம்னு சொல்லலாம், இஸ்லாம்ல ஜிஹாத் சொல்ற மாதிரி. ஆனா அவர் அது ஒரு அஹிம்சையை காட்டினது எதற்கு? என்னன்னா காந்தியை பத்தி சொன்னது என்னதுக்குன்னா, சிவனின் படத்தை எடுத்து எதுக்கு காட்டினார்னா, இந்து தர்மத்துக்கு நீங்க எல்லாரும் ஒரு குத்தகை எடுத்தவர்களால் அல்ல என்று சொல்லி காட்டுவது ஒரு முதல் குறிக்கோள். ரெண்டாவது இது எல்லாம் நம்ம மாத்தணும்னா இதை இந்த கலாச்சார ரீதியா ஜனநாயகத்தை அணுக வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.